வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊராட்சி செயலர் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்பொழுது நிறைய பேர்த்துக்கு இந்த பேமெண்ட் எரர் அப்படிங்க வருதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி பேமெண்ட் இனிஷியேட்டட், கேட்வே எரர், ஸோ அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு அப்ளிகேஷன் வந்து சரி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்பொழுது பேமெண்ட் லாஸ்ட்டில் வந்து நான் கட்டாமல் மறுபடியும் பேக் வந்ததுனால பேமெண்ட் ஆல்ரெடி இனிஷியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. என்னால் மறுபடியும் கட்ட முடியல. இது 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து அப்டேட் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லிங்க்கில் போய் நம்ம பண்ண அப்படின்னா நமக்கு வந்து வரல. ஸோ வந்து இன்னைக்கு வந்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது, அது வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்ளிகேஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏற்கனவே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதில வந்து நமக்கு உண்டான நம்ம மொபைல் நம்பர், கம்யூனிட்டி கேட்டகரி, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்தோமோ, அது குடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆ அதாவது அப்ளிகேஷன் பே பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம எடிட் ஏதாவது தவறா பண்ணியிருந்தோம்னா, எடிட் ஆப்ஷன குடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்துரும். ஆல்ரெடி பேமெண்ட் இனிஷியேட்ன்னு வந்த அந்த எரர் அது போயி இப்போ வந்து பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து நீங்க ஒன்ஸ் ஒரு தடவ வருது அப்டின்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதில போயிட்டு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துச்சு அப்டின்னா, அந்த ஆல்ரெடி இனிஷியேட்டட், கேட்வே எரர் இந்த மாரிலாம் வந்தது வந்து எரர் ரெக்டிஃபை ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து அது காமிச்சிடுது. அதுக்கு 1 ஆர் 2 டேஸ் எடுத்துக்குது. அதனால ரொம்ப கவனமா பண்ணுங்க. பேமெண்ட் பண்றது வந்து நம்ம தான் தவறா பண்ணுவோம். கரெக்ட்டா அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு ப்ராப்பரா கரெக்ட்டா வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. பண்ணும்பொழுது கேப் விடாம. இப்போ வந்து நான் வந்து அன்னைக்கு ஆல்ரெடி பேமெண்ட் இனிஷியேட்ன்னு வந்தது தான். அந்த எரர் போயிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த எரர் போனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து பேமெண்ட் நான் பண்ணியிருக்கேன். அதனால பாருங்க, நான் அதில ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு அடுத்து குடுத்த அப்புட்ன்னா, இது வந்து நான் பேமெண்ட் பண்றேன். ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட், யூ வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரீடைரக்டட் சொல்லிட்டு வந்துருது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க, அப்ளிகேண்ட் நேம், அப்ளிகேஷன் மொபைல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அதில வந்து நம்ம டவுன்லோட் பேமெண்ட் அக்னாலஜ்மென்ட் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷனும் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். உங்கனால பண்ண முடியல அப்புட்ன்னா, நீங்க வந்து தாராளமா கம்ப்யூட்டர் சென்டர்ல தெளிவான கம்ப்யூட்டர் சென்டர்ல குடுத்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ.